Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் அதீத வெப்பத்தால் மின்தடை ஏற்படுவதை தடுக்க மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன அதிகாரிகளுக்கு விரிவாக பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தினசரி மின் தேவையும் அதிகரிச்சிருக்கிறது. குறிப்பாக நாள்தோறும் பார்த்தோம் என்றால் காலை மாலை வேளையில் 15,000 மெகாவாட் என்ற அளவிலும் மற்ற நேரங்களில் 14,000 மெகாவாட் என்ற அளவிலும் மின் தேவை என்பது தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கோடை காலத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் 19,000 மெகாவாட்டை கடந்து மின் தேவை என்பது இருந்து வருகிறது. காரணம் என்னவென்றால் ஏசி, மின்விசிறி உள்ளிட்ட சாதனங்களுடைய பயன்பாடு என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தினசரி மின் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. எனவே அதிகரிக்கக்கூடிய அந்த மின் சேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கையை மின்சார வாரியம் எடுத்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 20,500க்கும் மேற்பட்ட மெகாவாட் மின்சாரம் என்பது ஒரே நாளே பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலில் நடப்பாண்டு 22,000 மெகாவாட் என்ற அளவில் தினசரி மின் தேவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. எனவே தனியாரிடமிருந்து சுமார் 8,000 மெகாவாட் மின்சாரம் என்பது கொள்முதல் செய்வதற்கு மின்சார வாரியம் ஒருபுறம் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கிற மற்றொரு புறம் இந்த கோடை காலத்தில் மின்மாற்றிகளுடைய பழுதும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. ஆங்காங்கே மின்மாற்றிகளில் ஏற்படக்கூடிய பழுதின் காரணமாக மாலை மற்றும் இரவு வேளைகளில் ஆங்காங்கே பல பகுதிகளில் மின்சார தடை என்பது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. எனவே தேவையான மின்மாற்றிகளை கையிருப்பில் வைத்துக்கொள்ளவும், அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களை சுழற்சி அடிப்படையில் தொடர்ச்சியாக பணியமற்ற சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என மின்வாரியத்தின் சார்பில் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மார்ச், ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் மின்வெட்டு ஏற்படாத வகையில் சம்பந்தப்பட்ட மின்வாரிய துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையும் மின்சார வாரியத்தின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு விரிவான வழிகாட்டுதலும் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்மாற்றிகளை போதுமான அளவில் கையிருப்பு வைத்துக் கொள்வதுடன் உடனடியாக மின்சார தடை ஏற்படக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களிடமிருந்து புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மின்தடை ஏற்படாமல் உடனடியாக பழுது நீக்கம் செய்வதற்கு போதுமான ஊழியர்களையும் நியமித்துக் கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதமே 124 ஆண்டுகளுக்கு இல்லாத வகையில் ஒரு கடுமையான வெப்பநிலை என்பது பதிவாகியிருந்த சூழலில் மார்ச் மாதத்தில் தற்போது வெப்பநிலை என்பது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. பல இடங்களில் இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் மின்மாற்றியுடைய செயல்பாடு என்பது வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இத்தகைய முன்னெடுப்பு என்பது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.